ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபு 42 அதிகாரம் 2 வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்முடைய தேவாதி தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டார். அவர் நமக்கு எப்பொழுதுமே மிகவும் சிறப்பானதை தருவார். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்க வேண்டுமா அல்லது கர்த்தர் நினைக்கிற காரியம் நடக்க வேண்டுமா? நம்மில் பலர் அறியாமையினாலே பார்வைக்கு அழகானவைகளை கேட்டு அடம்பிடித்து நாம் நினைப்பதை ஆண்டவரிடம் வாங்கி விடுகிறோம். அப்புறம் உட்கார்ந்து ஆண்டவரிடம் ஒப்பாரி வைத்து அழுகிறோம். காரணம், அது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, அது நம்முடைய விருப்பம். ஏசாயா 55 அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிப்போமேனால், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை குறித்து நினைப்பதை காட்டிலும் மிகவும் மேலாய் நினைக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் ஒரு தகப்பனை போல நமக்கு பார்த்து பார்த்து செய்கிறவர். அவருடைய நினைவுகளின்படி நாம் நடப்போமேயானால், அவருடைய சித்தத்தின்படி கேட்போமேயானால், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் நமக்கு செய்ய நினைத்த நன்மையை ஒருவனாலும் தடை பண்ண முடியாது. அவரை மட்டும் விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதுவும் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். யாத்ராகமம் 9 அதிகாரம் 28 வசனத்தை நாம் வாசிப்போம். இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை என்றான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி உங்களுக்கு தடை இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிற மனிதனானாலும் பிசாசின் கிரியையானாலும் இனி உங்களுக்கு தடை இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தடையாய் இருக்கிறது என்று கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்கள் குடும்பத்தில், ஊழியத்தில், வேலையில், வியாபாரத்தில் இருக்கும் எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து போடுகிறார். இங்கே பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாமல் தடை பண்ணி கொண்டிருந்தார். கர்த்தர் தம்முடைய மகிமையை எகிப்து தேசத்திலே விளங்க பண்ணினார். அவ்வளவுதான். யார் தடை பண்ணினானோ அவனே அவனுடைய வாயினால் இனி தடையில்லை, நீங்கள் போகலாம் என்று சொல்லுகிறார். அதே போலதான் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுதுமே ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த காரியம் என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது, உமக்கு சித்தமானால் இதை தாரும் என்று ஜெபித்து பாருங்கள். நீங்கள் நினைப்பதல்ல, கர்த்தர் நினைப்பது நடக்கும். கர்த்தர் நினைப்பதை எந்த பார்வோனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இனி உங்களுக்கு தடை இல்லை. ஒருவேளை இன்று வரை தடையாய் இருந்திருக்கலாம், இனி அப்படி இருப்பதில்லை. கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது, அது நிச்சயம் நடக்கும். எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இனி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லபடியாக நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாமல் தடை செய்தது யார்? ஏ மோசே, பி பார்வோன், சி ஆமான், டி பிலாத்து. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.